ஹலோ வணக்கம். நாம் ஆடம்பர வாழ்க்கையை தவிர்க்க பார்க்கணும். ரைட்டா? எவ்வளோ வருமானம், கொஞ்சம் வருமானம் வந்தாலும் சரி, அதிக வருமானம் வந்தாலும் ஆடம்பரம் அழிவுக்கு பாதையை தேடும். ரைட்டா? ஆடம்பர பாதையில் போனவன் எப்போவுமே அடமான பாதையில் தான் முடியும் அவனுடைய வாழ்க்கை. அந்த அடமானங்கிறது பணத்தை மட்டும் இல்லை, அவனுடைய கௌரவம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அடமானம் வச்ச மாதிரி ஆயிடும். ரைட்டுங்களா? அதனால் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை அமைச்சுக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சோண்டு சேவிங்ஸும் இருக்கணும். ரைட்டுங்களா? ஆடம்பர வாழ்க்கையே கூடாது. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் ஓவரா ஆடம்பரம் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் ரொம்ப ரொம்ப கவலை, கஷ்டம், சில சமயம் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போகிறாங்க. அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னா நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம செலவெல்லாம் செய்கிறோம், கடன் வாங்குகிறோம். கடைசியில் சாகிறதுக்காக கடன் வாங்கி என்ன புண்ணியம்? அதுவும் இல்லாமல் இந்த ஆன்லைனில் போலீஸ் எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் டெஃபினட்டாக மோசடியில் போய் கடனில் மாட்டிக்காதீங்க. ரைட்டா? அதே மாதிரியே கந்து வட்டிக்காரங்ககிட்டையும் கடன் வாங்கி மாட்டாதீங்க. அதை விட இருக்கிற பணத்தில் சிக்கனமாக எப்படி வாழணும்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஆடம்பரத்தை தவிர்த்திங்கனாக்கா கடைசியில் சோகத்துலேயும் போய் முடிய வேணாம், சூசைடுலேயும் போய் முடிய வேணாம். ரைட்டுங்களா? இல்லை அவமானப்படவும் வேணாம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சு தேவைக்கேற்ற செலவை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு சேவிங்கும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரானோ நல்லதோ கெட்டதோ வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு அப்போ ஒரு ட்ரிப்பு கடன் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. இருக்கிற பணத்துலேயே சேவ் பண்ணுற கற்றுக்கோங்க. ரைட்டுங்களா? அதனால் ஆடம்பரத்தை தவிர்த்து நல்லபடியாக கௌரவமாக நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். ஓகேங்களா?